ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேன். ரொம்பவே டேஸ்டியாக சிம்பிளான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்பு செய்கிறதுக்காக நான் 1.5 கிலோ மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பட்டை லவங்கமெல்லாம் பார்த்துக்கலாம். 3 பட்டை, 6 கிராம்பு, 3 ஸ்டார் பூ, 4 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். ஒன்றரை கிலோ மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கி கலர் மாறட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம உப்பும் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம மட்டனுக்கு தேவையான உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது உப்பும் மிளகாய்த்தூளும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கறியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு 7 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். கறி நல்லா வேகணும். உப்பும் மிளகாய் தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், இதிலே தண்ணி இருக்குது. அதனால் நம்ம 1 டம்ளர் தண்ணி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். கறி வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கரெக்டாக 7 விசில் வரணும். 7 விசில் வர்றதுக்குள்ளே நம்ம மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய மிக்சி ஜார் வச்சுட்டு அதில் இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1.5 கிலோ மட்டனுக்கு
தேங்காவை சின்ன சின்னசாக கட் பண்ணி போட்டு ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கும் போது தான் எல்லா தேங்காயும் நல்லா தூளாகும். அப்படி இல்லைன்னா தேங்காய் பெருசாக அப்படியே நின்றுடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தூளாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லா தேங்காயும் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போது இதிலே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய பூண்டு அப்படியே எல்லாத்தையும் உரித்து போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் இஞ்சி அதையும் சின்னசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ அதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி போடும்போது. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவு சோம்பு வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க 1.5 கிலோ மட்டனுக்கு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது 7 விசில் வந்ததும் நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் தனியாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏழு விசில் வந்துருச்சு. இப்போது குக்கரில் இருந்து ப்ரெஷர் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருக்கு. இப்போது மட்டனுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க. ஏன்னா கொதிச்சு வரும்போது குழம்பு கொஞ்சம் சுண்டும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியில் பாதி கொத்தமல்லியை இப்போ சேர்த்துக்கலாம். கடைசியாக குழம்பு ஆஃப் பண்ணும் போது பாதி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரம் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நடுவில் ஒரு 2-3 டைம் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. மேலே இருக்கிற எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரையும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நான் ஒரு 2 டைம் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டேன். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாசனையாக சூப்பராக இருக்குது. நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்து அரைக்கும் போது குழம்போட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயமும் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை தரும்.
நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளான முறையில் செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.